பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லாட் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 ஃபார்மில் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். டோட்டலாக 12 ஃபீமேலுமே ஒரு 6 மேல் எடுத்தோங்க. 6, 4, 10 மேல் கிட்ட எடுத்தோம். டோட்டலாக இன்றைக்கி அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்துட்டோங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு போயர் வந்து பல்லடத்துலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த ரிமைனிங் ஒரே ஒரு தலைச்சேரி ஃபீமேல் கிட்ட மட்டும் இப்போதைக்கு இருக்குங்க. ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45க்கே வந்து நம்ம மெட்டலாக் பக்கத்தில் நம்ம அண்ணாவோட ஃபார்ம் போயிட்டோம். போனதையுமே பார்த்தீங்கன்னா நான் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொரு குட்டியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதில் ஸ்க்ரீன்லேயே தெளிவாக பார்த்துக்கலாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டிகளோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 24, 25 அந்த வெயிட் தான் வந்ததுங்க. ஃபீமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க அனைத்துமே எதுவுமே வந்து லோ குவாலிட்டின்னு சொல்கிறதுக்குள்ள எல்லாமே நல்ல டாப் குவாலிட்டி தான் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா இது நம்ம நண்பரோட ஃபார்முங்க. இந்த ஃபார்ம் செட்டப் போட்டு ஒரு வருடம் தான் ஆயிருக்குதுங்க. கீழே பாருங்கள் எல்லாமே டேமேஜஸ்ங்க. நம்ம 15 லட்சம் 16 லட்சம் செலவு போட்டுங்க. அதுக்கு உண்டான ஒர்த்து கிடச்சா பரவாயில்லைங்க. பாருங்கள் போட்டு அத்தனையும் மேலே வந்து நம்ம அதுக்கு மேலே ஒரு மேலே ஓவர்லைனாட்ட போட்டு கேட்டை போட்டு வச்சுருக்குறாங்க. பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நம்ம நண்பரோட போய் ஃபார்மில் போய் பார்க்க வேண்டி தான் தெரிஞ்சுதுங்க. நானே கால் வச்சே ஒன்று படக்குன்னு போச்சுங்க. கொஞ்சம் லோ குவாலிட்டிங்க. நம்ம ஃபார்ம் செட்டப் பண்ணுறப்போ ப்ரைஸ் கம்மியாக வருதுங்கிறதுக்காக லோ குவாலிட்டி எடுத்து யாரும் போட வேண்டாங்க. போட்டால் தரமாக இருக்குதா, எத்தனை ஜிஎஸ்எம்மில் போட்டிருக்காங்க அதையெல்லாம் வந்து கவனித்து கேளுங்க. கேட்டு அந்த மெட்டீரியல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். புதுசாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அதை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியறது இல்லைங்க. தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் நீங்கள் எடுக்கிறப்ப வந்து ஏன்னா நம்ம போடுற எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு நம்ம கொடுக்குற பணம் வந்து அதுக்கு தகுந்ததாக இருக்குதான்னு பாருங்கள். எடுத்து நானும் போடுறேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் தயவு செஞ்சு யாரும் போட வேண்டாம். பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நண்பர்களை கூட்டிகிட்டு போங்க. நிறையா பெரிய பெரிய ஃபார்மில் போட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லோ குவாலிட்டி தான் இருக்குது பாருங்கள். நடுவான போட்டுக்கிறது ஃபுல்லாகவே டேமேஜஸ்ங்க. நம்ம அழுத்தி நடக்கிறப்போ அதோட கலர் வந்து அப்படியே கட்டாய் போச்சுங்க. நம்ம செலக்ட் பண்ணுறப்போ எந்த குவாலிட்டி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வுட்டில் போட்டாலும் சரி, பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போட்டாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வந்து உங்கள் மணி ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிறது வந்து இந்த குட்டிகள் எடுக்கிறதோட வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த குட்டிகளுக்கு வந்து என்னென்ன தீவனம் போடுறாங்க, எதனால் வந்து குட்டி இந்தளவு க்ரோத் வருது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. இதில் ஒவ்வொரு குட்டியிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் நல்லா இருந்ததுங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஃபீமேலுமே 6 மேல் எடுத்தேங்க. எல்லாமே வந்து லோ குவாலிட்டிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே டாப் குவாலிட்டி தான். பாருங்க 20, 150 அந்த ஸ்டேஜில். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு குட்டியிலுமே வந்து ஆவரேஜாக மினிமம் வெயிட்டில் இருந்ததுங்க. இதிலே அதிக வெயிட் இருக்கிறத வந்து நாங்கள் எடுக்கலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 30, 35 கிலோ இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரைஸ்க்கு எடுத்து நம்மளால் விற்க முடியாது அப்படிங்கிறக்காக அது மீட்டுக்கு தான் போங்க நம்மகிட்ட வந்தாலும். அதனால் அந்த ப்ரைஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு மினிமம் பட்ஜெட்டில் வந்து மினிமம் வெயிட்டில் இருக்கிறத எடுத்தேங்க. மேக்ஸிமம் 24, 23 அந்த ஸ்டேஜில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம வளர்ப்புக்காக எடுத்தேங்க. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு 3, 4 வருஷமாக நம்ம நண்பரோட ஃபார்மில் எடுத்துகிட்ருக்கோம். அந்த குவாலிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்போவும் ஒரே மாதிரி தாங்க. நல்லா தரமாக இருக்குது. அடுத்த ஆளுகளில் நம்பி எது இல்லைங்க. அவங்களே வந்து சொந்த அவங்க ஃபேமிலி சர்க்கிள்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா பார்த்துக்குறாங்க. நல்லா க்ரோத் நல்லா வருதுங்க. தீவனத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வயிறு நம்ப எந்த தீவனம் வேணாலும் அப்போதைக்கு அப்போ போட்டு இருக்காங்க. அதனால் குட்டி நல்லா சைஸ் நல்லா வருதுங்க. டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 மேலுங்க, ஒரு 12 ஃபீமேல் அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்தோம். எடுத்த எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு அப்போ நம்ம டெலிவரி கொடுத்துட்டோங்க. இன்றைக்கி எதுவுமே வந்து ஸ்டாக் நிற்கல. டோட்டலாக அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பல்லடத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த பாயர் கிட் ஒன்று வச்சுருந்தோம். அதுவாக பார்த்திங்கன்னா இன்னொரு தலைச்சேரியில் வந்து ஒரு ஃபீமேல் கிட் ஒன்றுங்க. அது பார்த்திங்கன்னா 20 கேஜி கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு கிட்டு மட்டும் வேண்டாம் அப்படின்னாங்க. சரின்னு அது நம்ம ஃபார்மில் இருக்குதுங்க. இப்போதைக்கு வந்து ரெண்டுமே வந்து குவாலிட்டி பொறுத்தவரை டாப் குவாலிட்டி தாங்க. அது 2 மட்டும் இப்போ நம்மகிட்ட இருக்குது. இந்த மேல் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் பார்த்திங்கன்னா தலைச்சேரி சோஜித் கிராஸில் வந்து ஒரே ஒரு மேல் இருந்தது. இது வந்து ப்ரீடிங் நல்லா இருக்கிறதுக்காக இது ஒரு 35 கேஜி வந்ததுங்க. இது ஒன்று தனியாக எடுத்துகிட்டு வந்தேங்க. எல்லாமே வந்து நம்ம வீடியோலேயே வந்து அதனோட வெயிட் நம்ம அப்போதைக்கப்போ அப்டேட் பண்ணிக்கிறேங்க. பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்கில் கொஞ்சம் உடன்பாடு இல்லைங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தைல மரத்தில் தான் வந்து நம்ம ஃபார்ம் செட்டப் போட்டோம். நம்மளுக்கு வந்து பெரிய செட்டப்பெல்லாம் இல்லைங்க. ஒரு 20க்கு 26 ஒரு செட் ஒன்று இருக்குதுங்க. 20க்கு 16 ஒன்று இருக்குதுங்க. மொத்தம் வந்து 2 செட்டப்பில் தனியாக வச்சுருக்கோம். அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 2 செட்டு தனித்தனியாக வச்சுக்கிறேங்க. ஏன்னு கேட்டால் நம்ம நார்த்துலேருந்து எடுக்கிறோம். குவாரண்டைன் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு 300 மீட்டருக்கு அந்தட்ட ஒரு ஃபார்ம் செட்டப் ஒன்று தனியாக இருக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வந்ததையும் ஒன்று இறக்கி விட்றதுக்காக இன்னொரு சிம்பிள் செட்டப் ஒன்று இப்போ போடலான்ட்டு இருக்கிறேங்க. 20க்கு 26ல் இன்னொரு செட்டப் வந்து சிம்பிளாக போடலான்ட்டு இருக்குங்க. இந்த போயர் மேல்லாம் பார்த்தீங்கன்னா 26, 850 அந்த ஸ்டேஜ் வந்ததுங்க. இதில் மேலோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வெயிட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து போடுறோங்க.
இத நம்ம போட்டு தீனி போட்டு தான் கொண்டு வரோம். வாரப்போ 1 கிலோ 2 கிலோ எக்ஸஸா தான் இருக்கலாங்க. எக்ஸஸா இருந்தாலும் வந்து நாங்க அதுக்கெல்லாம் இல்லைங்க. எடுத்த ரேட்டுக்கே தான் நம்ம குடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு குட்டிகள் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ 1 1/2 கிலோ வரைக்கும் ஷார்ட்டேஜும் வருங்க. நம்ம எடுத்துட்டு காலையில ஒரு நம்ம 4 மணிக்கு எடுத்துட்டு நம்ம ஃபார்முக்கு வரக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி ஆயிருதுங்க. 5 மணிங்கிறப்போ ஒரு நாள் ஃபுல்லா போறப்போ, நார்மலா வந்து 1 கிலோ ஷார்ட்டேஜ் வருதுங்க. இப்போ நான் இந்த குட்டி எடுத்த குட்டியில வந்து எதுவும் ஷார்ட்டேஜ் வரலைங்க. எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்தது. இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, தீவனம்னு பார்த்தீங்கன்னா, அடர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அ அந்த ஏரியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, குச்சிக்கிழங்கு திப்பிலி இருக்குதுங்க. அப்புறம் மக்காச்சோள வேஸ்டேஜ் இருக்குங்க. மக்காச்சோள வேஸ்ட் வருதுல்லங்க. அந்த பீர் வேஸ்ட்டு இது மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த 3யும் கலக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, துவரங்குருணைங்க, உளுந்தங்குருணை, அதுக்கப்புறம் க தவிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸிங் ரேஷியோல போட்டு பண்ணிகிட்டுருக்குறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஆட்டு தீவனம் வருதுல்லங்க. ஆட்டுல பெல்லட் வருதுல்ல, அது தனியா அதையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ஒரு 7:30 கேட்டவே வந்து ஃபுல்லா வயிறு நம்ப போடுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 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 1 மாதம் 1 1/2 மாதம் ஆகுறப்பயே பார்த்தீங்கன்னா, குட்டிகள பிரிச்சு விட்டுர்றாங்க. பிரிச்சு விட்டு தனியா அடைக்கிறப்போ, அது வந்து நல்லா தீனி சாப்பிட்டு பழகிக்குதுங்க. அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேட்ச்ல நம்மளுக்கு வரக்கூடிய குட்டிகளுங்க. இப்போ நாம எடுத்த அனைத்து குட்டிகளுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் போடுறது எல்லாமே இருக்கும். நம்மகிட்ட எடுத்த நண்பர்கள் வேணா செக் பண்ணுறோன்னா, இதிலேயே செக் பண்ணிக்கலாங்க. இந்த குட்டி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த குட்டியோட வெயிட் வந்து இதிலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். செப்பரேட்டாவும் வேணா உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம அனுப்பிச்சி விடலாங்க. தீவனம் வந்து எது மாரி போடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, மக்காச்சோள மாவுங்க, குச்சிக்கிழங்கு திப்பிலிங்க இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள வேஸ்ட்டுங்க. மக்காச்சோள திப்பிலிங்கிற மாரி வருதுங்க. இது தனியா போடுறாங்க. இது 2யும் போட்டுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, பீர் வேஸ்ட்டுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள மாவு, துவரங்குருணை, அது கூட பார்த்தீங்கன்னா, சோயா புண்ணாக்குங்க, அப்புறம் கடலை புண்ணாக்குங்க. இது எல்லாமே வந்து மிக்ஸிங் ரேஷியோல கலக்கிங்க. குட்டிகள் அனைத்துக்குமே வந்து ஒவ்வொரு ட்ரம்முங்கிறாப்புல தனித்தனியா கொண்டு போய் போட்டுர்றாங்க. ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து தனித்தனியா போட்டுர்றாங்க. பசுந்தீவனம்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து குச்சிக்கிழங்கு குச்சி தழை இருக்குல்லங்க, அந்த 3 கவட்டை வாரதில வந்து 1 கவட்டைய உடச்சி போட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மல் இதானுங்க சூப்பர் நேப்பியர் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா, கடலைக்கொடி இருக்குதுங்க. கடலைக்கொடி, சோளத்தட்டு இருக்குங்க. இது எல்லாமே போட்டுருக்காங்க. இப்போ இது எல்லாமே வருங்க. இதுக்கப்புறம் அந்த பெல்லட் ஒன்று இருக்குங்க. அந்த மாட்டு தீவனம் வரும். ஆட்டு தீவனம் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டுங்க மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அத அப்படியே வந்து எடுத்து கொட்டிர்றாங்க. ஆடுகளுக்கு என்னதான் வந்து நம்ப தீனி போட்டாலுமே, அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தடுப்பூசிங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அனைத்து நண்பர்களுமே வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடாது இருந்தா போட்டு முடிச்சுருங்க. ஏன்னா கம்மிங் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மழை காலம் ஆரம்பிச்சிடும். 2 மாதத்துல வந்து மழை காலம் ஆரம்பிச்சிரும். ஆரம்பிச்சா பிபிஆர் மாரி ஏதாவது பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தடுப்பூசி போட்டுருங்க. கண்டிப்பா வந்து டிவார்மிங் வந்து ஒரு 30 டூ 45 நாளுக்கு ஒரு முறை பண்ணுங்க. தீவனம் சரியா எடுக்கல அப்படின்னா, லிவர் டானிக் கொஞ்சம் குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட குரோத் நல்லா கிடைக்குங்க. இப்போ பார்த்துங்க, அத்தனைக்குமே வந்து தீனி போட்டாங்க. எல்லாமே வந்து உனக்கு கண்ட மாரி தலைய வெளிய விட்டுங்க. எல்லாமே பர்ஃபெக்ட்டா சாப்பிடுதுங்க. எதுவுமே எதுவுமே வந்து தனியா போய் நிக்காதுங்க. தனியா போய் நிக்கல அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கு வந்து தனி கவனிப்பு பண்ணணுங்க. ஏன்னா, இதில வந்து ஒண்ணு டாமினேட் பண்ணி அத தனியா முடிக்க விடலாங்க. அதனால வந்து அந்த 1 குட்டி, 2 குட்டிக்கு வந்து நம்ம தனியா பார்த்து, அதுக்கு செப்பரேட்டா தான் நம்ம தீனி போட்டு வளர்த்தணுங்க. அப்பதான் வந்து அது இளைக்காத உனக்கு கண்ட மாரி வருங்க. குட்டிகள் எல்லாமே பாருங்க, எந்த அளவுக்கு குரோத் தெளிவா இருக்குதுன்ட்டு. அனைத்துமே நல்லா தரமா இருந்ததுங்க. எல்லாமே லட்டு மாரி இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. வேலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அனைவருமே பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட நிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு வந்து வேலை கடினமான உழைப்பாளி தாங்க எல்லாமே. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் சரிங்க, நாம போறப்போ வந்து நம்மளுக்கு தகுந்த உபசரிப்பு வந்து பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு கெஸ்ட்ட வந்து வரவேற்கிறாங்க. அத பொறுத்தவரைக்கும் நம்ப அண்ணாவோட ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்க. கடந்த ஒரு 3 வருடங்களா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, நம்ம போற ஃபார்ம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில ஒரு உறுப்பினராட்ட தான் நம்மள பார்க்குறாங்க. எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைய வேற பக்கம் இருந்து நம்மளுக்கு ஆடு வாங்க வராங்க, குட்டி வாங்க வாங்குறாங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் இல்லைங்க. எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, தாயா, புள்ளையா தான் இருக்கிறாங்க. தாயா, புள்ளையாங்கிற மீன்ஸ் என்னன்னு கேட்டா, அண்ணன், தம்பியா அந்த ரேஞ்சில இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஃபீல்டுக்கு முக்கியமா புடிச்சதுக்கான மெயின் ரீசன் இதானுங்க. கான்டாக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா பக்கமும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறாங்க. அது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம இந்த ஃபீல்டுல வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கான காரணங்க. நெறைய பேர் நெனைக்கலாங்க, நம்ம அதிகப்படியா ஆடுகள் எடுத்துட்டுருக்கோம். நெறைய ப்ராஃபிட் வச்சு ஏர்ன் பண்ணுறோம் அப்டின்ட்டு. அதுவுமில்லாத ப்ரைஸ் சொல்றதில்ல அப்டின்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ப்ரைஸ் சொல்லாததுக்கு மெயின் ரீசன் வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரைஸ் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறப்போ, அது இல்லாத பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஏரியால பார்த்தீங்கன்னா, கொடியாடு ரேட் போகும். ஒரு ஏரியால நாட்டாடு போயிட்டுருக்குங்க. அதோட வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணி இத குடுக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டா, இது நம்மளுக்கு இன்னைக்கே தெரியுங்க. இது வந்து ஃபுல்லா ஃபார்ம் செட்டப்ல வளர்த்துறது.
அதுக்கூட தீவனமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், மருத்துவ செலவெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுங்க. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு நண்பரோட ஃபார்ம் போயிருந்தோம். குட்டியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கல்கண்டாட்டிருக்குன்ட்டு. நம்ம நண்பரோட ஃபார்மில் வந்து 3 கிட்டு தான் எடுத்தோம். 3 கிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொட்டையில் வந்ததுங்க. பாருங்கள் குட்டி எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்ட்டு. அனைத்துமே ஒரு 4-4.5 மாதத்து குட்டிங்க. ஒரு குட்டி மட்டும் 5.5 மாதத்து குட்டி இருந்ததுங்க. 5.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா 42 கேஜி அந்த ரேஞ்சு வந்தது. இது எல்லாமே வந்து 34-35 கிலோ வந்ததுங்க 4.5 மாதத்தில். நல்ல வெயிட் கெயினுங்க, நல்ல பராமரிப்பு. ஆடோட மடி செட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் வெயிட் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த சின்ன குட்டி வந்து 33 கிலோ அந்த ரேஞ்ச் வந்ததுங்க. பெரிய குட்டி வந்து 40+ வந்ததுங்க. டோட்டலாக இது 3 குட்டி தான் எடுத்தேங்க. நம்ம ஒவ்வொரு ஃபார்மாக போகிறப்ப பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் மினிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முக்கு வந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுங்க. இதுக்கான ரெண்டல் அனைத்துமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் தான் நாங்கள் மினிமம் ப்ராஃபிட்டுங்க. நம்ம எக்ஸஸாக வந்து 550 ரேஞ்சுக்கு நாங்கள் மேலே என்றைக்குமே நாங்கள் போகிறது இல்லைங்க. நல்லா குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் அந்த ரேஞ்ச் வரைக்குமே தாருங்க. இது வந்து நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஆனால் இது வந்து இந்த ரேட்டுக்கு நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணுறது இல்லைங்க. சோஜத்து போயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் போயிட்டுருக்குதுங்க. இதில் ஒவ்வொருமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த குவாலிட்டி மென்ஷன் பண்ணி தான் வந்து அதனோட ப்ரைஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணுறாப்புல இருக்குது. குவாலிட்டி கம்மியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 500 கீழே கொடுக்கலாங்க. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக 460 470 ரேஞ்சுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது கொடுக்கலாங்க. குவாலிட்டின்னு போயிட்டிங்கன்னா 500 ப்ளஸ் தான் இன்றைக்கி வந்து நார்மல் மார்க்கெட் வேல்யூ போகுதுங்க. நார்மலாக இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கே பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் 500 550 வரைக்கும் எடுக்கிறாங்க. நாம் வந்து வளர்ப்புங்கிறப்ப 15 சேர்த்து கொடுத்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குங்க. நாங்கள் எடுத்து கொடுக்குறதுலையும் பார்த்தீங்கன்னா அனைத்து தங்கன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. நாங்கள் எடுக்கிறத வந்து உங்களுக்கு பிடிச்சா வந்து நேரில் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிட்டனுங்கிறது வந்து நாங்கள் சுத்தமாக பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா ஓகே நெக்ஸ்ட் டைம் வரது பார்த்துக்கலாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏதாவது குறை இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம். என்ன தான் வந்து நம்ம விளக்கெண்ணெய் கண்ணில் விட்டு நம்ம பார்த்து எடுத்தாலும் அதில் ஒவ்வொன்றில் வந்து குறை வரத்தான் செய்யுதுங்க. இது எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2வது ஃபார்ம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நான் 3வது ஃபார்ம் போனேங்க. 3வது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா தலச்சேரி போயர் கிராஸில் தான் வந்ததுங்க. இது 3வது ஃபார்மில் நம்ம எடுத்தது வந்து பியூர் தலச்சேரிங்க. பியூர் தலச்சேரியில் பார்த்தீங்கன்னா 4 கிடா குட்டிங்க. 4ல் 3 பார்த்தீங்கன்னா கருத்தடை பண்ணினதுங்க. 1 மட்டும் தான் ப்ரீடிங்க்கு ஆகிற மாதிரி இருந்தது. மீதி 3 ஃபீமேல் கிட்டுங்க. ஆவரேஜ் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 18லிருந்து 21 கிலோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் 3 குட்டி வந்ததுங்க. இந்த 3ல் வந்து 18200 வந்திருக்கும் பாருங்கள். அந்த ஒரு குட்டி தான் வந்து இப்போ நம்மகிட்ட ரிமைனிங் இருக்குதுங்க. எடுத்த குட்டி அனைத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வரக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு நண்பர்கள் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஈரோட்டுக்கு அருகாமையில் நம்ம நண்பர் வந்து ஒரு 7 மேல் எடுத்தார். அப்புறம் நம்ம தலச்சேரி கொடுத்த அண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் வேணுன்ட்டு இருந்தார். போயர் மேல் வேணுனார். அப்போ ரிமைனிங் வந்து நம்ம ஃபார்முக்கு வரப்போ ஒரு ஃபீமேல் கிட்டு ஒரு மேல் கிட்டு தான் இப்போதைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மேல் கிட்டு வந்து பல்லடத்துக்கு அருகாமையிலிருந்து நம்ம நண்பர் ஒரு ஈவினிங் 5:30க்கு மேலே வந்து எடுக்கிறேன் அப்படின்னாரு. ரிமைனிங் வந்து ஒரே ஒரு தலச்சேரி ஃபீமேல் இருக்குதுங்க. இன்னும் 2 நாட்களும் நம்ம எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேல் வந்து தலச்சேரி சோஜத்தில் ஒரு மேல் வருதுங்க கிராஸில். தலச்சேரியில் ஒரு ஃபீமேலு, இன்னொன்று வந்து தலச்சேரியில் வந்து லைட் சேடு பார்த்திங்கன்னா நம்ம சந்தன கலர் கலந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீமேலுங்க. இன்னொரு 3 குட்டி தான் வந்து இந்த வாரத்தில் வாராப்பில் இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபார்மில் ஒரு 7 மேலுங்க. எல்லாமே ஒரு 20-21 கிலோ ஸ்டேஜில் வந்து 7 தலச்சேரி மேலுங்க. அதோட வந்து 2 தலச்சேரி ஃபீமேலுங்க. இது அனைத்தையும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள்.